குருவே சரணம். இன்றைக்கி வாஸ்துவில் திருச்சியில் மணப்பாறையில் தான் இருக்கும். இங்கே ஒரு வீட்டை வாஸ்து பார்க்க தான் வந்திருக்கேன். இந்த வீட்டில் பாதிப்பு, அதாவது யார் யார் இந்த ஈசானியத்தில் மூல வளர்ச்சி குறைபாட ஆர்டிஸ்ட்டும் குழந்தை இருக்கோ அது இந்த மாதிரி வீடுக்கு எடுத்துக்காட்டால் அந்த வீடியோ என்ன வீட்டை எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய வீடியோ கேட்டதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, வேண்டாங்க இந்த மாதிரி தெரிஞ்சால் நம்ம குழந்தை இப்படி இருக்குது. நிறைய அவங்க வீட்டுக்கு அவங்க செய்கிற தொழில் இந்த தேங்காய் வியாபாரம். இந்த திருச்சியில் திண்டுக்கல் இந்த சைடு இந்த சரௌண்டிங்லாம், அப்புறம் கோயம்புத்தூர் ஈரோடுலேருந்து தேங்காவை வரவழைச்சி இவங்க அதை உரித்து ஏற்றுமதி வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அந்த தொழில். இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே குழந்தை பிறந்ததுக்கு பையன். அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுன்னு டாக்டர் சொல்லிட்டு மருந்து மாத்திரை இந்த மாதிரி சிகிச்சை கோயில் கூடன்னு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் அந்த குழந்தையுடைய அம்மாவும் இவருக்கு அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த ஈசானிய பகுதியில் இந்த பில்டிங் இருக்கும்போது இந்த குழந்தை எப்படி வீட்டில் பாதித்து பின்னாடி தான் அவங்க தொழிலும் அடுத்த கட்ட வளர்ச்சி ஆடுறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்று இழந்தால் தான் ஒன்று அடைய முடியுன்றது தான் கோட்பாடு. இந்த உலகத்தில் வாஸ்து மீறி அடுத்த கட்டத்துக்கு யாராலையும் கண்டிப்பாக நகர முடியாது. அது நகர்ந்தாலையும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆக முடியாது. வாஸ்துன்றது 100% இல்லை, 2000% கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக வாஸ்தை இல்லாமல் நாம் நகர முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற வாஸ்து எப்படி நம்ம அந்த மனநிலை இருக்கோ, அது வெளியே வந்த பின்னாடி மனசு எப்படி மாறுதோ அது கொஞ்சம் உறுத்து கவனிக்கணும் எல்லோரும். நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி கம்ஃபர்டபுளாக நம்ம வீடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தால் எப்படி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ ஒரு ஆஃபீஸ்க்காக போகும்போது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுலேயே, ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் எங்கே நிற்கலாம் அந்த வாஸ்து கண்டிப்பாக வேலை செய்யும் உங்களுக்கு. ஒரு காரில் போனாலும் சரி, ஒரு ரூமுக்கு போனாலும் சரி, ஒரு பாத்ரூம் போனால் கூட சரி, கண்டிப்பாக அந்த பாத்ரூமுடைய அமைப்பு வாஸ்து உங்களை அந்த பாத்ரூமுக்குள்ளே இருக்க அந்த நொடியும் சரி, அந்த நிமிடங்களும் சரி கண்டிப்பாக செய்யும். முடிந்த அளவுக்கு அதுக்காக வாஸ்துவில் கண்டிப்பாக நம்ம வீட்டை கரெக்டாக இருக்கான்னு ஒருச்சா பார்த்துங்க. பெரும்பாலும் வில்லேஜில் பார்க்கலாங்க, சிட்டியில் என்னத்தா சார் பார்க்குறது. சிட்டியில் அதுக்கு தான் எப்படி அந்த பிரபஞ்சம் கர்மா வின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு இடமும் சரி, ஒரு வீட்டுக்கு வாடியும் சரி, சொந்த வீடும் எல்லாமே கட்ட முடியுது. இல்லை வேறு ஒரு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஸ்டேட் விட்டோ இல்லை நாடு விட்டோ நம்ம வேலைக்கு போகிறதுக்கு காரணம் அதுதான். அது இயற்கை நம்மளுக்கு எப்போவுமே தப்பாகவும் செய்யுது, அது நிறைய விதத்தில் நம்மளை காப்பாற்றுது, நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ சென்னையில் போய் ஒரு வாஸ்துவில் ஒரு வீட்டில் ஒரு வாடி வீட்டில் சேரிங்கன்னா ஒரு 3 அடுக்கு மாடியில் குடியிருப்பின்னா அதில் ஒரு 3 அடுக்கு கட்டடத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் யாராவது கீழேயோ இல்லை மேலேயோ இல்லை அதுக்கு மேலே இந்த 3த்தில் எதில் இருந்தாலும் 2த்தில் மீதி 2த்தில் கண்டிப்பாங்க யாராவது வடமேற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்மந்தமோ இல்லை சுகர் இருக்கலாம், இல்லை இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸோ கோர்ட் இது மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த 3 பில்டிங்குமே அஜிசாங்க பிரித்து கொடுத்துரும். அதனால் அதிலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி பில்டிங் இருக்கிறவங்க தனியாக சுதந்திரம் ஒரு வீடு வாடகைக்கு வாங்கினா தனியாக இருந்தாலும் அப்போ தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அந்த வீட்டுடைய வாஸ்து எந்த 4 மூலையில் எந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது, எந்த திசை 4 மூலையை விட திசையும் பார்க்கணும். கண்ணு கட்ட தூரம் ஏறி பள்ளம் வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கூட்டு குடும்பமாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அது அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து, அக்கா தங்கச்சி வைப்பு இது மாதிரி எல்லாம் கூட்டு குடும்பம் இருக்கிற வீட்டில் பாதிப்பு அவ்வளோ இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம பிரிச்சுக்கிறோங்க. ஒரு வீட்டில் ஒரு அடி வாங்க, ஒரு 10 அடியும் நம்மளை ஒரு ஆள் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் எல்லோரும் ஒரு அடி வாங்கினா அடி எப்படி இருக்கும், 10 அடி ஒரே ஆள் வாங்கினா எவ்வளோ வலிக்கும். ஒரு 10 அடி நம்மளை அடிக்கிறாங்க, 10 அடி நம்ம ஒரே ஆள் வாங்குறதுக்கு வலிக்கிறதுக்கும் 10 பேர் ஒரு அடியை வாங்கிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ வலிக்குன்றதை புரிஞ்சுங்க. அது மாதிரி தான் வாஸ்து. எல்லோரும் கூட்டு குடும்பம் இருந்தால் எல்லோரும் பிரித்து கொடுத்து ஓரளவுக்கு அதிலேருந்து காப்பாற்றிக்கலாம், அதிலேருந்து தப்பிச்சிக்கலாம். அப்படி தான் கூட்டு குடும்பம் எப்பவுமே இந்த அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் தப்பிக்கிறது அப்படி தான். அந்த அடுக்குமாடியில் இந்த மூளை சரியில்லைங்க, அந்த மூளை சரியில்லைங்க அப்படின்றது காரணம் தான். எல்லாருமே அதில் இருக்கிறவங்க பிரிச்சுக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அந்த செக்யூரிட்டியும் சரி, கீழே இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, அந்த பணம் கட்டுறதுக்கு சரி, அந்த குப்பை வாடுறதுக்கு வர அந்த குடியிருப்புகளில் கூட கண்டிப்பாக பணம் கொடுக்கறது கூட ஒரு பரிகாரமும் சொல்லலாம். இது மாதிரி தான் வாஸ்து எல்லா விதத்திலும் நம்ம இயற்கை காப்பாற்றின்னு தான் இருக்குது. நாம் தான் அது தெரியாமல் இருக்கும், வாஸ்தை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கும். இந்த 4 திசை கண்டிப்பாக இருக்கு. வேணால் அது திசை திரும்பிய வீடு 10 டிகிரி 30 டிகிரி திருமண வீட்டுக்கெல்லாம் ஒரு வாஸ்து இருக்குது. நன்றி, வணக்கம்.